ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஒன்று தானாகவே உன் இல்லத்தில் வந்து இணையப் போகிறது. ஆம் தங்கமே, நீ உயிராய் நேசித்த உறவை இப்பொழுது பிரிந்து தானே இருக்கின்றாய். அந்த உறவு எப்பொழுது என்னுடன் வரும் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? தங்கமே, உறவு என்பது கண்ணாடி போல ஒரு முறை உடைந்தால் அதை மீண்டும் ஒட்டுவது மிகவும் கடினம். நீ வார்த்தைகளால் உனக்கு பிடித்த உறவை அதிகமாக நொறுக்கிவிட்டாய். அவர் தவறு புரிந்து விட்டார்தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தவறுக்காக நீ அவர்களை எவ்வளவு உன்னால் பேச முடியுமோ அவ்வளவு பேசி உன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொண்டாய். அவர் உன்னிடத்தில் எவ்வளவு மன்னிப்பு கேட்டும் உன்னால் அதனை மன்னிக்க முடியவில்லை. ஆனால் காலம் கடந்த பின்பு இப்பொழுது உனக்கு சற்று கோபம் தணித்திருக்கின்றது. அந்த உறவிற்கும் தான் செய்த தவறை நினைத்து அழுத நாட்கள் கிடையாது. அழுகையை முடித்துவிட்டு இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. பிரிந்த நாட்கள் போதும் என்று எண்ணிவிட்டது. அதேபோல் உன்னுடைய மனதிற்குள்ளும் அவரை மன்னிக்கும் குணம் வந்துவிட்டது. அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமும் வந்துவிட்டது. ஆனால் செய்த தவறை மறக்க முடியாமல் சங்கடப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். மன்னிப்பது தானே மனித இயல்பு தங்கமே. மன்னித்து விடு. அவரை நீ காயப்படுத்துவதால் காயம் அவருக்கு மட்டுமல்ல, மனவலி உனக்கும் இருக்கின்றது. உன்னுடைய சமாதானத்திற்காகவாவது அவரை விட்டு கொடுத்து அனுசரித்து செல் தங்கமே. அனுசரித்து செல் என்பது அர்த்தம் அடிமையாக போவது அல்ல, அணிந்து போவதும் அல்ல. இந்த முறை இந்த தவறை மன்னித்துவிட்டு அவர் தானாக உன் இல்லத்தில் தேடி வரும்பொழுது அவற்றை ஏற்றுக்கொள் தங்கமே. அவரை நீ ஏற்றுக்கொள்வதினால்தான் உன்னுடைய நிம்மதியும் உனக்கு கிடைக்கும். மீண்டும் நீ சந்தோஷமாக இருப்பாய். ஒட்ட முடியாது என்று தெரிந்தால் அனைத்து உறவுகளுமே பிரிந்துவிடும். மன்னித்து மற்ற உறவுகளை ஏற்றுக்கொண்டு தான் இவ்வுலக வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாயிருக்கு. இல்லை, அவர் செய்த தவறை என்னால் மன்னிக்க முடியாது, நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையும் தான் தங்கமே. அதனால் அனைத்தையும் மறந்துவிட்டு ஒற்றுமையாக வாழ முயற்சி செய். அவரை உன் வீடு தேடி நான் வரவழைக்கின்றேன். அதற்கு பின்பு நீதான் பேசி முடிவெடுக்க வேண்டும். உன் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதனை நீதான் செய்ய வேண்டும். என்னுடைய கருத்துக்களை நான் கூறிவிட்டேன். உன்னுடைய மனதிற்கென்று ஒரு கருத்து உள்ளது. அதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்று. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.